அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கடகராசி. இந்த கடகராசியில் பிறந்த இந்த 3 நட்சத்திரக்காரர்களும், அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும், பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும், ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு, உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் எந்த கடவுளை வணங்குனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறட்டும். வாங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. வாங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கடகராசிக்காரங்க இந்த ஆண்டு எப்படி இருக்கு, எதிலும் முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் அனைத்தும் நடந்தாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வீண் ஆசைகள் மனதில் தோன்றும். கட்டுப்பாட்டுடன் இருப்பது ரொம்பவும் நல்லது. எந்த ஒரு செயலையும் யோசித்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது. பேச்சில் நிதானமாக இருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் தடையெல்லாம் ஏற்பட்டு விலகும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும். பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் மிதமான வளர்ச்சி இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆடி மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட்டாலும் தன அதிபதி சூரியன் சஞ்சாரத்தால் அவை நீங்குவதுடன் உடல் ஆரோக்கியமும் அடையும். கணவன் மனைவியிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. மனதில் பக்தி உணர்வு அதிகமாகும். அதனால் ஆலயங்களுக்கு அதிகமாக செல்வது நல்லது. சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது. வீண் வாதங்கள் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் யோசித்து செயல்படுறது நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுறதும் உங்களுக்கு நன்மையை தரும். கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைது. காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய லாபங்களை இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசியலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி இறங்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எதையாவது ஒன்று சந்திக்க வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அதனால முடிந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்டுட்டு வாங்க. இருப்பினும் நற்பெயர் கிடைக்கும். புதிய பதவி உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உழைத்த உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு கிடைக்கும். மரியாதையும் செல்வாக்கும் அதிகரிக்கும். ஆனால் இதையெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் தானாக தேடி வரும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறது நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. கல்வியில் இருந்த பொருளாதார தடைகள் அனைத்தும் நீங்கும். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சிலருக்கெல்லாம் அமைந்திருக்கு. அதே டைமில் மாணவர்கள் விளையாட்டில் அதிகம் கவனம் செலுத்தாமல் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க. நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் நிச்சயமாக பெற
பெற முடியும். மேற்கல்விக்காக முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்லூரியில் நல்ல ஒரு இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு காலேஜில் நீங்கள் எங்கே சீட்டு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வெளிநாடு சென்று படிக்கணும்னு ஆசைப்பட்ட மாணவர்களுக்கு கூட இந்த ஆண்டு வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். சில மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றிருப்பீங்க. அதனால் மற்றவர்களும் உங்களை பாராட்டுவாங்க. மற்றவர்கள் உங்களை பாராட்டுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்த கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை உண்டாகக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. வியாபாரம் பற்றிய சிந்தனை எல்லாம் அதிகரிக்கும். அதனால் உங்களுடைய சிந்தனையினால் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுறதுனால நிச்சயமாக அதில் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உறவினர்கள் மூலிமா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. உத்தியோகத்திலையும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு நிறையவே இருக்குது. பெண்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. அதே டைமில் ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் பதவி விட்டு விலகிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் பெரிதாக ஏதாவது ஒரு தொழில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக தான் இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க. நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் எடுக்க. அதனால் மற்றவர்களும் உங்களை பாராட்டுவார்கள். அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக தான் அமைந்திருக்கு. மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு நீங்கள் பொறுமையாக எல்லா இடத்துலையும் கையாண்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வருடம் குடும்பத்தில் மனை, வீடு, வண்டி, வாகனம் இதை ஏதாவது ஒன்று வாங்கிறதுக்கான முயற்சி சற்று தாமதமாக நடக்கும். அதனால் மன வருத்தத்தில் சில பேர்லாம் இருப்பீங்க. ஆனால் நிச்சயமாக இந்த ஆண்டு இதெல்லாம் வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு இருக்குது. எதிலும் நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். திருமண முயற்சிகள் அனைத்தும் கைகூடி வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தடைப்பட்ட பணவரத்து கூட தடையெல்லாம் தாண்டி உங்கள் கைக்கு வந்து சேரும். குழந்தைகளை பற்றி மனக்கவலையெல்லாம் வேண்டாம். நிச்சயமாக இந்த ஆண்டு நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவாங்க. வாகனங்களை வாங்குவதில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி நிச்சயமாக இந்த ஆண்டு நீங்கள் வண்டி, வாகனம், மனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொத்து வாங்குவதற்கான யோகம் இந்த ஆண்டு இருக்குது. ஆண்டை பொறுத்த வரையிலும் நல்ல அற்புதமான அனுகூலமான ஆண்டாக தான் அமைந்திருக்கு. ஆனால் ஒரு சில போராட்டங்களுக்கு பிறகே அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. மாணவர்களை பொறுத்த வரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க. நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும். பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. ஒரு சில இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடன் உடன் பணிபுரியும் பணியாளர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க. இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் கிடைக்கும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சொத்துக்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய இழுபறியாக இருந்த சொத்துக்கள் கூட இந்த ஆண்டு உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இதனால் வரையிலும் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவங்க கூட இந்த ஆண்டு உங்களுடன் நட்பு பாராட்டுவாங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் கூடுதலாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுடன் உடன் பணிபுரிபவர்கள் மூலிமா நல்ல ஒரு செல்வாக்கும் மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள் செல்லும்போது பார்த்து நிதானமாக செல்வது நல்லது. மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு
அருகில் உள்ள அம்மன் ஆலயங்களுக்கு சென்று மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்துக்கிட்டு வாங்க. உங்களுடைய காரியத்தில் வெற்றி கிடைக்கணும்னா வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று மல்லிகை பூ மலர் சாத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்பிக்கையோடு போய் நீங்கள் அம்மன் ஆலயங்களை வழிபட்டுக்கிட்டு வாங்க. நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். நீங்களும் நம்பிக்கையோட போய் வேண்டிக்கிட்டு வாங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.